Amen. Blessed be the name of the Lord. கர்த்தர் நாமம் இன்று உயர்த்தப்படுவதாக. Amen. Somebody give praise to the Lord. Amen. Blessed New Year everyone. எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We are just at the beginning of a new year. புது வருஷத்தில் நாட்கள்ல நீங்கள் நானும் இருக்கிறோம். We are at the beginning of the year and God is good. Amen. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Amen. Are you here to give glory to God? எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க? Amen. Give God a clap offering if you are here to glorify the Lord. நல்ல கரங்களை தட்டி give God some praise and give him some glory from this place. And those who are watching us via Facebook Live எனந்த யாவரும் we want to invite you to today's word. இந்த நாள் தேவனோட வார்த்தையில எங்களோட இணைந்ததுக்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். We want to welcome you to follow us in the journey of today's sermon. இன்னைக்குள்ள தேவனோட வார்த்தைக்கு எங்களோடு நீங்க கடந்து வரப்படியாக நாங்கள் அழைக்கிறோம். I know wherever you are, the Lord will bless you with his word this evening. நீங்க எங்க இருந்தாலும் சரி தேவன் தன் வார்த்தையை அழைப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். Somebody praise the Lord. Amen. God is the God that blesses at all the way and all the time. தேவன் எப்போதுமே சதா காலம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். That things can change through surrounding us. நம்மளை சுத்தி காரியங்கள் மாறலாம். But we got a God that never changed yesterday, today and forever. ஆனால் நமக்கு மாறாத தேவனாய் நம்மளோடு இருக்கிறார். The Lord that never changed. He is still the same yesterday, today and forever. இன்று மாறாத தேவன் நம் வாழ்க்கையில மாறாவதாக இருந்து நன்மைய கிருபையும் அவர் எப்போதும் பொழிந்தருவார். The Lord will always keep his promise and the Lord will fulfill whatever he promised to his children, to his people. தேவன் எதெல்லாம் தன் ஜனங்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தாரோ அது எல்லாம் கட்டாயம் நிறைவேறப்படும். Somebody give God a praise. 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 Oh, amen, amen. That's not better. அம்மா இருந்தா ஒரு நிறவுதான். Amen. I would like to title my sermon today. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தின் தலைப்பானது I call it Send Me Ahead. Send me ahead. என்னை முன்பாக அனுப்புங்க, இல்லைன்னா என்னை முதல்ல அனுப்புங்க. Send me ahead. Sometimes we don't like to be first. சில வேளையில முதலாக இருக்கிறது பிடிக்காது. Because to be first is sometimes fearful. ஏன்னா முதலாவதாக செய்கிறது சில வேளையில பயமுறுத்தும். Who understand what I'm trying to say? If it is a game, ஒரு விளையாட்டா இருக்குன்னு சொன்னா மற்றவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லி அந்த விளையாட்டை பார்த்துட்டு இப்படிதான் இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த விளையாட்டை விளையாண்டா கொஞ்சம் சுலபமா இருக்கும். So sometimes I don't like to be a first, thinking that to be a first is not good. முதலாவதாக இருப்பது நல்லது இல்லை என்று சொல்லி சில வேளை நடத்திக் கொள்வோம். But on the other hand, God chooses to be the head and not the tail. ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலேயோ பகுதியிலேயோ நிஜம் என்ன உண்மை என்றான்னு சொன்னா தேவன் நம்மளை வாழாக்காதபடியாக தலையாக வைத்திருக்கிறார். எப்போதுமே தலை முன்பாக போகிறோம். If you are the head of something, if you believe that you are the head, give God some praise. Come on. நீங்க தான் தலை என்று சொல்லுவீங்களா? பிகாஸ் தலை போனாதான் பின்னால வாழ் வரும். நீங்க தலையா இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசி. Somebody give praise. So in order to God to make you head, நான் தலைவராக இருக்கத்தக்க நான் நியமிக்கப்பட்டவளாக இருக்கனால தேவன் என்னை முன்பாக அனுப்புவார். He will send me ahead because you are the head. நான் தலையா இருக்கிறனால நான் முன்பாக செல்லப்படுகிறவனா இருப்பேன். Because the Lord can trust me
to be in front. ஏன்னா முதல்ல சொல்றதுக்கு தேவன் என்னையே நம்ப முடியும். I would like to pick some revelation from the life of Joseph today. யூசுப் வாழ்க்கையில இருந்து சில வெளிப்படுத்தல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். I'm going to read a verse, ஒரு வசன வாசிப்போம். It's taken from book of Genesis chapter 45 and verse 5. ஆதியாகமம் புத்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனம். And the words say, and now do not be distressed and do not be angry with yourself. தன்னோட தம்பிகளை பார்த்து ஜோசப் சொல்லுகிறார், do not உங்களை குறித்து நீங்க கோபம் கொள்ளாதீங்க, உங்க மேலே கொண்டு நீங்க எரிச்சல் கொள்ளாதீங்க. Do not get distressed and being angry about yourself for selling me here, என்னை வைத்ததுக்காக, because it was to save life that God sent me ahead of you. Oh my God, ஜனங்களை காப்பாத்த, ஜனங்களை ரட்சிக்க, ஜனங்களை so I can the Lord sent me. You think you did it, நீ நினைத்து நீ செய்தீர் என்று சொல்லி, but the real story is that the Lord sent me aid. தேவன் உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார், so that through me the lives can be saved. என்னை கொண்டு ஜனங்கள் காப்பாற்றப்படத்தக்க the Lord sent me aid. Somebody shout and say, send me ahead. சொல்ல, முதல்ல அனுப்புங்க, முன்பாக அனுப்புங்க. Yeah. Joseph tell the message to his brothers. Send. It is the Lord that sent me ahead. Joseph's life, we know it very well. யோசப் வாழ்க்கை கொடுத்து நம்ம நல்லா அழிந்திருக்கிறோம். We know Joseph go through many things in his life. யோசப் தன் வாழ்க்கையில அநேக காரியங்களை கடந்து போனான். He was not in good place many times. அநேக வேளையில, அநேக சூழ்நிலைகள்ல அவன் ஒரு நல்ல இடத்துல இல்லை. His life was full of challenges. அவன் வாழ்க்கையானது போட்டி நிறைஞ்ச வாழ்க்கையா இருந்தது, போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருந்தது. Where you need to keep fight this and that to survive and to come up in his life. அவன் வாழ்க்கையில எழுப்பி வர்றதுக்கு அவள் போராடி எழுப்பி வந்தார். அப்படிப்பட்டவங்க இங்க இருப்பீங்கன்னு சொன்னா, give God some praise. Sometimes life may not be take you to the good place. சில வேளையில வாழ்க்கை நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு போவாது. And Joseph said to his brother, oh, do not think bad about yourself, because you all have sold me as a slave. ஒரு கைதியாக நீங்க வித்ததனால உங்களை குறித்து நீங்க எரிச்சல் கொள்ளாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. Oh, Joseph, understand one thing. Joseph ஒரு காரியம் புரிந்தவனாக இருக்கா, that everything happened in his life is according to the plan of God. அப்ப வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் தேவனோட சித்தத்தின் பிரகாரம், தேவனோட வழி நடத்தல் பிரகாரம். It is the Lord that lead me, it is not you. At this beginning of this year, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் I would like to tell something. There's so many things this world can bring to your life. இந்த உலகமும் சுற்றி இருக்கிறவங்களோ, சூழ்நிலைகளோ, காலங்களோ, ஜனங்களோ, the one you love, the one that you live with, நீங்க கூட இருக்கிறவங்க, அன்பு கூறுவீங்க, whatever the things surrounded you can take you to and place you in the place that you don't want to be. சில வேளையில நீங்க இருக்க விரும்பாத இடத்துல அது
கொண்டு போய் உங்களை நிறுத்தலாம். But yet I would like to tell to you that is the purpose of God for you to be there. நீங்க அங்கே இருப்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி புரிந்து கொள்ளவும் என்று சொல்லலாம். No matter where you are, நீங்க எங்க இருந்தாலும் சரி, you will keep praise the Lord because it is the will of God for you to be there. அங்கே இருப்பது தேவனோட சித்தம். If you understand that, wherever you are this evening, நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், but இந்த சூழ்நிலையில் இருக்கிறது தேவன் நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி நம்புகிற யாவரும் lift up your hand and give God some praise. Lift up your hand and give God some praise. கரங்களை உயர்த்தி அவரை துதிக்க ஆரம்பிங்க. I don't know why I'm in this place, but I know it is the will of God. நான் இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் ஒன்று, that everything happened in my life according to the purpose and the will of God. Start to praise Him. Orima korobo shamato robo korimato. Don't God confuse with your place and with your purpose. நீங்க இருப்பது இடத்தையும் உங்களோட நோக்கத்தையும் பார்த்து குழம்பி போயிடாதீங்க. Oh my God, my God, my God. I feel the Lord is here. Tell somebody and say the Lord is here. நீங்க இருக்கிற இடத்தையும் உங்களோட நோக்கத்தையும் பார்த்து குழம்பி போயிடாதீங்க. Because my place will be different. Oh, but the purpose will never change. My place can be changed. Oh, here and there. நான் போகிற வழி மாறலாம், ஆனா தேவன் என் மேல வைத்திருக்கிற நோக்கமோ ஒரு போதும். அட்லீஸ்ட் 2 பேர் நம்புறீங்க. தேவன் என் மேல வைத்திருக்கிற நோக்கமோ ஒரு போதும். It will never change. So you need to understand that even the journey was long, like what I planned. நான் போகிற பாதையானது நான் திட்டமிட்டது போல இல்லைனாலும், but still I'm going to the purpose. நான் நோக்கத்தை பார்த்து போய் கொண்டிருக்கிறேன். If you can believe that, give God some praise. And Joseph walks into that of time and place once. Joseph அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில இருந்தார். It was the place that he couldn't understand, yet he said yes to the Lord. அங்க இருக்கிற இடம் புரிந்து கொள்ள முடியல, ஆனாலும் தேவனுக்கு wherever I am, the Lord is with me. நான் எங்க இருந்தாலும் தேவன் என்னோட இருக்கிறார். And because of that, I just trust in the journey, in the way that God is taking me. And Joseph was moving from there. Joseph அங்கிருந்து, you know something people, your life never stay here. உங்க வாழ்க்கை இங்கே நின்றாது. 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 No, you can be in the pit, but உங்க வாழ்க்கை இங்கே நின்றாது. பள்ளத்தாக்குல நான் நிக்கலாம், ஆனா என் வாழ்க்கை அங்கே நிற்கிறாரு. சிறைச்சாலைக்குள்ள நான் இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை அங்கே இருக்காது. கைதியாக நான் இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை அங்கே நிற்காது. ஓ, வேலைக்காரனாக I can be a slave, but என் வாழ்க்கை அங்கே நிற்காது. நான் வெட்கப்பட்டு இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை அங்கே நிற்காது. இந்த வேலையில நீங்க
எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். But I would like to look upon you and tell to you one thing. நான் ஒரு காரியம் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்க வாழ்க்கை இங்கே நிக்காது. Your life will not stop here. There's a way that God wants to lead you. It is just a temporary. Try somebody and say, இது கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். நல்லா சொல்லுங்க. Oh, come on. Those who believe, come on. I want people who have faith that whatever you going through, the hard time is கொஞ்ச நாள் தான். இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான். இந்த வியாதி கொஞ்ச நாள் தான். இந்த கண்ணீர் கொஞ்ச நாள் தான். இந்த வேதனை கொஞ்ச நாள் தான். இந்த அவமானம் கொஞ்ச நாள் தான். இந்த துக்கம் கொஞ்ச நாள் தான். இந்த பாடுகள் கொஞ்ச நாள் தான். Oh, whatever you go through is just for a little while, because the journey will take you for the purpose. தேவன் என்னை கொண்டு போற நோக்கத்துக்கு அவர் கொண்டு போவார். The Lord will fulfill for you. The Lord will fulfill for you. And Joseph said, it is the Lord that sent me here. It is not you, but God has sent me here. நீங்கள் தேவன் கடவுள் என்னை முன்பாக அனுப்பினார். நீங்க போற சில வாழ்க்கையின் பாதையானது, it can be a journey that you feel that nobody in the journey because you are walking first. ஏன்னா அந்த பாதையில நீங்க முதல் நடந்து போறதுனால உங்க பின்னால யாரும் இல்லைன்னு நினைப்பீங்க. If you're walking in the beach, நீங்க ஒரு கடல் ஓரத்துல என்ன சொல்லுவாங்க மணல்ல நடப்பீங்கன்னு சொன்னா, and nobody has walked on that sand before. அந்த மணல்ல யாரும் மணலு கடலு பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்க்கலாம். பார்த்தா மணலு கடலு. Come on, people. If nobody had walked on that sand, when you step, you will see that only your footsteps are there. When you turn back, all you see, it is all yours. திரும்பி நடந்து பார்க்கும் போது, உங்க கால்களை பார்க்கும் போது, it is only your steps will be there. And sometimes we think, God, it is me alone in this journey. இந்த வாழ்க்கை பாதையில் நான் மட்டும் இருக்கிறேனா? இது நீங்க எப்படி தெரியல, பட் அப்பப்ப எனக்கு இது வந்துட்டு போவோம். I don't know about you. But this thing will keep coming here and there in my life that will make me to say, அது என்ன சொல்ல வைக்கும், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இது நடக்குது சொல்லிருக்கீங்களா? Come on. Any மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா, if you are just like me, lift up your hand and show to me that I know you all are just a human being, a people like me. Okay, we always say, why it's only happening for me. You know why? Because God is taking you away. தேவன் முன்பாக உங்களை கொண்டு போறனால you can't see any footstep. other than யார் என்னை பாதையை காட்டிலும் யாரோட பாதையின் அடையாளமா அங்க இல்ல. So I feel that is I'm alone on the journey. அந்த பாதையில, அந்த பாடுகள்ல, அந்த கஷ்டத்துல, அந்த கண்ணீர்ல, அந்த வலியில நான் ஒண்டி போய் கொண்டு இருக்கேன்னு சொல்லி tell somebody and say, அது நல்லது. நல்லா சொல்லுங்களா, அது நல்லது. நல்லா சொல்லுங்களா, அது நல்லது. நல்ல சத்தமா சொல்லுங்களா, அது நல்லது. நல்லா சொல்லுங்களா, அது நல்லது.
ஓ 2 பேர் 3 பேர் தொட்டி சொல்லுங்க. நீ அழுது கொண்டு இருப்பனா அது நல்லது, நீ கவலையா இருப்பனா அது நல்லது, நீ வலியில இருப்பனா இப்ப அது நல்லது, நீ துக்கமாக இருப்பனா அது நல்லது. For everything happen for good for God who have chosen and the one that God has loved. கர்த்தர் தெரிந்து கொண்டு நேசிக்கிற யாவருக்கும் எல்லா நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். Touch somebody and say அது நல்லது. And everything Joseph was going through, it was bad. Joseph கடந்த போது எல்லாமே நல்லது இல்லாம இருந்தது. But yet Joseph turned back now and say, "It for good, the Lord has sent me ahead." தேவன் என்னை முன்பாக இந்த பாதையில அவர் அனுப்புறது நல்லது. Because now I can save life. இப்ப நான் ஜனங்களை காப்பாற்ற முடியும், உதவி செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். It is good that you go through some journey ahead of others. மற்றவங்க கடந்து போவாத பாதையில தேவன் உங்களை கொண்டு போனது நல்லது. So that you can turn back and the people that coming after you in that journey. அந்த பாடுகள் வழியில மற்றவங்க நடந்து வர்றதை நீங்க திரும்பி பார்க்கிற வேளையில you are there and you can give them a hand to pull them out. நான் அங்க இருந்து என் கரங்களை குறித்து I can pull them out. That's why the Lord say, carry my cross and follow me. சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னால வா. Sometimes it is the way of pain that God allowed in our life. நான் வாழ்க்கையில் வலிகள் மத்தியில் நீங்கள் நானும் கடந்து போ, so that I can turn back and save someone. You are called to save someone. நீங்க யாரோ ஒருவரை காப்பாத்த திறந்து கொண்டீங்க. In this 2025, இந்த 2025 வருஷத்துல, let your ministry, உங்களோட ஊழியம், நம்மளோட ஊழியங்கும் யாராச்சும் காப்பாத்துட்டோம். Let's save lives. Before I finish, I would like to tell one thing. Do a ministry that saves life. வாழ்க்கையை காப்பாத்துற ஊழியத்தை செய்வோம். A ministry is not just about shouting and praising and clapping, rejoicing. Yeah, it's important. அதெல்லாம் வேணும், தேவை, அவசியம். But beyond that, I do everything. நான் துதிக்கிற, சந்தோஷமா இருக்கிற, களி கூறுகிற, பாடுகிற, கொண்டாடுகிற யானி என்று சொன்னா, ஓ தேவன் கர்த்தர் ஜனங்களை காப்பாத்திருக்கிறார். The Lord saves life. He sent me ahead to save life. He sent me ahead to save life. அவர் என்னை முன்பாக அனுப்பினார், so that through me lives can be saved. Did you understand one thing, people? உங்களோட சூழ்நிலை உங்களை முன்பாக அனுப்பல, உண்மை அதுதான். உங்களோட வியாதியை உங்களை முன்பாக அனுப்பல, உண்மை அதுதான். உங்களோட பிரச்சனையோ, உங்களோட குடும்பமோ, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களோ உங்களை முன்பாக அனுப்பல. It is the Lord that sent me ahead, so that through you lives can be saved. You gotta work. We need to save lives in 2025. 2025 வருஷத்துல நம்ம ஜனங்களை காப்பாற்றணும். Their life need to be saved by you. உங்களை கொண்டு சில வாழ்க்கை காப்பாற்றப்படணும், ஜனங்கள் காப்பாற்றப்படணும். அதனாலதான் God has bring you ahead. That's why God has put you in the place of in front, that you are ahead of some people. சில பேருங்களை நான் தாண்டி வந்துட்டேன், சில சூழ்நிலைகளை நான் கடந்து வந்துட்டேன்.
இன்னைக்கு நான் நிற்கிற இடம் இஸ் டிஃப்ரெண்ட் பிளே. இன்னைக்கு நான் வேற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். இட் இஸ் சிம்பிளி பிகாஸ் காட் said use that place to save people. அந்த இடத்தை பயன்படுத்தி ஜனங்களை காப்பாத்துங்க. அந்த ஊழியத்தை பயன்படுத்தி ஜனங்களை காப்பாத்துங்க. அந்த சாட்சியை பயன்படுத்தி ஜனங்களை காப்பாத்துங்க. The Lord sent me to save lives. People, even those who are watching and one way family, one way குடும்பம், இது ஆன்லைன்ல பார்க்கிறோம் யாவலும். இந்த 25வது வசனத்துல சேவ் லைஃப்ஸ். இந்த 25வது வசனத்துல ஜனங்களை காப்பாற்றுவோம். Their life need to be saved. And in this ministry that you are doing, it can be wherever you are. நீங்க வேலைக்கு போலாம். If God has put you in that place, it is for you to save some life there. அங்க சில ஜனங்களை காப்பாத்த. If God has put you in the school, then you need to start to talk to your some friend. நீங்க சில ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களோட பேசுற, there you will be to save some lives there. அங்க சில பேரை நீங்க காப்பாத்தத்தக்க. If you are doing some ministry or whatever it can be, நீங்க எப்படிப்பட்ட ஊழியம் செய்யலாம், God put you in that ministry so that through you life can be saved. And God send you ahead for that purpose. அதனால்தான் முள்பாக அனுப்பியிருக்கார். Let us stand in the house of the Lord as we look upon him again this evening. He sent me ahead. He sent me ahead. அவர் என்னை முன்பாக அனுப்பியிருக்கார். It is not you. சுத்தி நீங்க தீமை செய்தீங்க. You sell me off as a slave. என்னை அகதியாக வைத்தீங்க. But it is not you, but the Lord has sent me ahead that now I can turn back and save. So that I can turn back and saved. You are in some place to save lives. Thank you, Lord. Thank you, Jesus. I want you to take some time this evening. இந்த சாயங்கால வேளையில் சில நேரங்களை எடுத்து, as we continue to worship the Lord, தேவனை துதிக்கிற வேளை, think about the place that you're standing today. And you are in this place because the Lord has sent you to save lives. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த நிக்கிற இந்த இடத்தின் காரணம் என்ன சொல்ல, through you the lives will be saved. கருவில் உருவாகும் முன்னமே உன் கண்கள் கண்டனே. எழுபதல் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தீரே. கருவில் உருவாகும் முன்னமே கண்கள் கண்டனே. முன்னவே பெயர் சொல்லி அழைத்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உந்தன் கையிலே நீ தாங்கி சுமந்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த
தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே உந்தாயவாய் நடத்திடுவே தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே Thank you Lord தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே தயவாய் நடத்திடவே தகப்பனே It is God that sent me away. என்னை அனுப்பினது தகப்பனல்லவா நான் இருக்கிற It is the law that led me to be. He sent me away. உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார் சில கடினமான பாதையில so that I can turn back and tell to you நான் திரும்பி பார்த்து உங்களை பார்த்து சொல்ல முடியும் that whatever way that you are in whatever place you are நீங்க எப்படிப்பட்ட வழியில போனாலும் சரி எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி the Lord there is with you and the Lord will bring you out அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை கொண்டு வருவார் the Lord will bring you out The Lord will bring you out. Oh, somebody praise the Lord. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அவர் கொண்டு வருவார். He will bring you out. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். But it is saying to you, I will bring you out. நான் உங்களை கொண்டு வருவேன். Now Joseph came back to his mother and said, do not worry. For the Lord has bring me out to save you. The Lord will bring you out to save somebody.
The Lord has brought me out. The Lord has brought me out. The Lord has brought me out. நான் இன்னும் அந்த பள்ளத்தாக்கிலே இல்லாதபடியாக the Lord has brought me out. இல்ல சிறைச்சாலையில இல்லாம the Lord has brought me out. இல்ல அவமானத்தில் இல்லாம the Lord has brought me out. அவர் அவர்களை கொண்டு வந்தார். அதே இடத்துல நான் இல்ல. Oh, somebody give praise to the Lord. If you know it is the Lord and bring me out. அவர் அல்லவா என்னை கொண்டு வந்தார். அவர் அல்லவா என்னை கொண்டு வந்திருக்கிறார். If it is not him, I won't be here today. அவர் இல்லல. இன்றைக்கு நான் இங்க இல்ல. The Lord and bring me out. மரண பள்ளத்தாக்கிலே இருந்தால் அவர் கரங்களிலே தாங்கினதல்லவா பள்ளத்தாக்கில் நடந்ததெல்லாம் உந்தன் கையில் ஏந்தி சுமந்திரே மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்கள் கையிலே நீ தாங்கி சுமந்திரே. மறுபடியும் சொல்லுமா மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்கள் கையிலே நீ தாங்கி சுமந்திரே. மறுபடியும் மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்கள் கையிலே நீ தாங்கி சுமந்திரே. நல்ல தகப்பனே, நேசரீரே, யாரவரே, வாசத்தகப்பனே, வாழ்த்தினீரே, கருத்தி அழைப்பவரே. நல்ல தகப்பனே, நேசரீரே, கைவிடாதவரே, வாசத்தகப்பனே, வாழ்த்தினீரே, கைவிடாதவரே. தவப்பனே நல்ல தவப்பனே உன் தயவால் நடத்திடுமே. தவப்பனே நல்ல தவப்பனே தவப்பனே நல்ல தவப்பனே Thank you, Lord. தவப்பனே தவப்பனே தவப்பனே. உங்க அப்பா உங்களை ஒற்ற வட்டாருங்க. உங்க அப்பா உங்களை ஒற்ற வட்டாரு. தகப்பன் இருக்கிறார் உங்களுக்காக. You have a father who love you. You have a daddy who love you. You have a daddy who ready. Even he died for you. உங்களுக்காக மரிக்கிற வரைக்கும் மரித்த தகப்பன் அல்லவா. That you got a daddy that love you madly. உங்களை நேசிக்கிற தகப்பன் உங்களுக்கு உண்டு. கலகாதே, பயப்படாதே. You have the father. நல்லவர் அவர். உங்களை நேசிக்கிற உற்றவட்டா உற்றவட்டா. Praise him. Hallelujah. நன்றி அப்பா. அப்பா நன்றி. ஏன் தகப்பனே. Thank you, Lord. Before we end today's service, wherever you are, you are also watching us, I want you to give praise for the ministry that God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக. It can be anything, from the cleaning of the church, from bringing people to the church. சுத்தம் பண்ணுறதுல இருந்து, transport lyrics கொடுக்கறதுல இருந்து, usherல இருந்து, wherever you are in
whatever you are. If you're not doing anything, it doesn't matter. Your ministry in your family, உங்களோட ஊழியம் உங்க குடும்பத்துல, உங்களோட ஊழியம் உங்களோட வேலை செய்யற இடத்துல, உங்களோட ஊழியம் உங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியில, wherever you are, there's a place of your ministry, and God placed you there to save life. தேவன் உங்களாக வைத்திருக்கிற நோக்கமானது ஜனங்களை காப்பாத்த. And lift up your hand and say, God, use me to save life. God, use me to save life. என்னை பயன்படுத்துங்க. Lord, use my ministry. Use my journey. என் பாதையில் வாழ்க்கை பாதையை நான் இப்ப இருக்கிற இடத்தை பயன்படுத்தி the life will be changed. The life will be saved. Use me, God. என்னை பயன்படுத்துங்க. Take time. Take time. Talk to your people. கரங்களை உயர்த்தி அப்பா, என்னோட ஊழியம் ஜனங்களை காப்பாற்றட்டும். Yes, Lord. Let this 2025 be the year when lives be saved. இது 2025 வருஷம் ஜனங்கள் காப்பாற்றப்படட்டும். ஜனங்கள் காப்பாற்றப்படட்டும். And say, God, choose me, for you have sent me ahead. For you have sent me ahead. என்னை முன்பாக அனுப்பியிருக்கிறீர்கள் அல்லவா? You have sent me ahead. Jesus, Jesus. Jesus. Somebody say, அப்பா என்னை பயன்படுத்துங்க. Use me, God. Use me, God. Say, God, use me. எல்லாரும் வாயிலிருந்து say, God, use me. என்னை பயன்படுத்துங்க. என்னை பயன்படுத்துங்க. God, use me, God. என்னை பயன்படுத்துங்க. காப்பாற்ற, ரட்சிப்பு கொண்டு வர, சுவிசேஷம் சொல்ல, இயேசுவை காமிக்க. Lord, use me. Use my prayer. Use my worship. Use me. என்னை பயன்படுத்துங்க. Lord, use me. Use me. Use me, God. Use me, God. Use me to save lives. Use me, God, to save lives. என்னை பயன்படுத்துங்க. கொஞ்ச நேரம் சொல்லுமா, என்னை பயன்படுத்துங்க. எல்லோருமே wherever you are, say, God. God, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. Come on, come on, say, use me, God. சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்க. எல்லோரும் கொஞ்ச நேரம் just say, கொஞ்ச நேரம் எல்லோரும் சொல்லுங்க. Just say, use me to bring save life. Save life. Lord, use me to save life. We want to. கொஞ்ச நேரம் just be there. The praise of God is moving. Even those who are watching and say, God, use me, send me here. முன்பாக அழைப்பிருக்கிறார் அல்லவா? இல்லைங்களா? நிற்கிற இடத்திலிருந்து ஜனங்கள் காப்பாற்றப்படட்டும். Here, give me the place. Here, give me the place. பயன்படுத்துங்க. Lord, use me. Lord, use me. Lord, I pray that you bless those who have joined us and watching us, hearing the voice of the Lord through this Facebook Live. The Facebook Live மூலமாக ஒரு வார்த்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க. That they will rise up, God, and save lives. எழுப்பி ஜனங்களை காப்பாற்றட்டும். For they will understand that you have sent them ahead. It is you that have sent them ahead.
அவங்களல்லவா நீ முன்பாக அனுப்பின they go through that pain because they can be from there to save some life. They go through some sickness, then they can turn back and save some life. அவங்க வாதியில சில வியாதியில கடந்து போனாங்க, இன்னைக்கு திரும்பி பார்த்து சில பிள்ளைகளை காப்பாற்ற சில பாடுகளை கடந்து போனாங்க. Because now they can turn back and say God is there, God will save you. The one who helped me will help you too. என்னை காப்பாற்றுவர் உன்னை காப்பாற்றுவார் அல்லவா. Lord bless your people. In everything they do, அவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் the life will be changed, the life will be saved. ஜனங்க காப்பாற்றப்படட்டும். In the name of the Lord I bless them in this beginning of the year. இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் ஜனங்களை ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, amen, amen. Thank you. God bless you people. God bless you. Before we just end here,